ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம விஜயை வேறு ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க. நம்ம விஜய் எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னு கூட நம்ம சாரதாவுக்கு, நம்ம யமுனா யாருக்குமே தெரியாது. நம்ம தாத்தா பாட்டி அந்த அன்பரசு இவங்க 3 பேருக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம விஜய் இப்போ வரைக்குமே கண் விழிக்கல. இன்னொரு சைடு நம்ம யமுனா வந்து இங்கே சாரதா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா விஜயை இந்த ஹாஸ்பிட்டலேருந்து வேறு ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னடி சொல்கிற? என்கிட்ட எதுவுமே அந்த தாத்தா பாட்டி எதுவுமே சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்கிட்டயும் நிவன்கிட்டயும் சொன்னாங்க. நாங்களும் சொன்னோம், ஏன் 2 பேருக்கும் ஒரே ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணால் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் விஜய் மாமாவுக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் மேற்படி ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது, வேறு ஹாஸ்பிட்டல் தான் ஷிஃப்ட் பண்ணணும், காவேரி அக்காவுக்கு இங்கேயே ஓகே ஆகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. சரி, நாங்களும் எதுவும் பேசிக்கல. எங்கே இருந்தாலும் எந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் போனாலுமே 2 பேருக்குமே சரியாயிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நாங்களும் ஓகே சொல்லிட்டோம். உங்ககிட்ட சொல்ல சொல்லி எங்ககிட்ட சொன்னாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சாரதாவுக்கு இது சரியே படல. சரி, எப்படியோ ஒன்று 2 பேருமே நல்லபடியாக உயிர் பொழிச்சு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா நினைக்கிறாங்க. இப்போது நம்ம காவேரி வந்து கண் விழிச்சிட்டாங்க. சிஸ்டர் வந்து நம்ம சாரதா கிட்ட நம்ம அதுக்கு நிவன் கிட்ட சொல்கிறாங்க. உடனே சாரதா ரொம்பவே வேகமாக நம்ம காவேரியை பார்க்குறதுக்காக உள்ளே போகவும், காவேரி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இங்கே நம்ம சாரதா கூப்பிடுறாங்க. இப்போ காவேரி இருந்துட்டு, அம்மா எங்கம்மா நீங்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க, ஆனால் அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இங்கே கேட்டதுமே, இதை கேட்ட நம்ம சாரதா அப்படியே இடிஞ்சு போயிடுறாங்க. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம யமுனா இருந்துட்டு, என்னக்கா என்ன பேசிக்கிட்டு இருக்கு, அப்பா எங்கே இருக்காரு, அப்பா தான் நம்மளை விட்டுட்டு போயிட்டார்ல அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட இங்கே நம்ம காவேரி ரொம்பவே அழுகுறாங்க. ஐயோ, எனக்கு தெரியாமல் அப்போது என் அப்பாவை எடுத்துகிட்டு போயிட்டு அடக்கம் பண்ணிட்டீங்களா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும்ல, ஐயோ அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டியப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கவும், உடனே அழுகிறப்போ அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அங்கே பயங்கரமாக வலியாக எடுக்குது. என்ன, எதுக்காக என் வயிற்றில் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க, எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சொல்லுவோம். சாரதா இருந்துட்டு, இங்கே பாரு காவேரி, உனக்கு குழந்த பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட எங்கள் காவேரிக்கு அப்படியே பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்னம்மா சொல்கிற? அப்போது எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? எனக்கு எப்போ கல்யாணம் நடந்துச்சு? எனக்கே தெரியாமல் அது எப்படிம்மா நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ண முடியும்? எனக்கு குழந்த வேறு இருக்குன்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் என்னால் நம்பவே முடியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி சொல்லவும், இதை கேட்ட சாரதாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்னடி இது, இவ இப்படி பேசுகிறாளே கடவுளே, காவேரிக்கு இப்படி ஒரு நிலைமையா? காவேரி ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினச்சது கிடையாது, ஆனால் இவளுக்கு இப்படி ஒரு நிலைமையே கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதா பயங்கரமாக அழுகுறாங்க. நம்ம காவேரி இருந்துட்டு, என்னம்மா எதுக்காக நீ அழுகுற, எனக்கு ஒன்றுமே புரியல, என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு, எதுவுமே எனக்கு தெரியாமல் நடந்துக்கிட்டு இருக்கு, அது எப்படிம்மா என் விஷயத்தில் என் உடம்புல நடக்கிறது கூட எனக்கு தெரியாமல் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி பயங்கரமாக பயங்கரமாக யோசிக்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம சாரதாவும் யமுனா நிவன் இவங்க 3 பேருமே டாக்டரை பார்த்து பேசுகிறாங்க. இப்போது டாக்டர் வந்து காவேரி செக் பண்ணி பார்க்குறாங்க. அதே சமயம் இவங்க யார் என்ன ஏதுன்னு கேட்கவும், அப்போ தான் இங்கே நம்ம டாக்டர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, உங்கள் பொண்ணு பல விஷயத்த எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க. ஒரு சில விஷயம் மட்டும்தான் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு இருக்குது. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா கூட இருந்தது மட்டும்தான் அவங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குது. அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் நடந்ததோ அது எல்லாத்தையுமே இவங்க மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம யமுனா நிவன் நம்ம சாரதா எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன டாக்டர் சொல்கிறீங்க, இது சரியாகுமா அப்படின்னு சொல்லிட்டு. கவலையப்படாதீங்க, கண்டிப்பாக சீக்கிரமாகவே க்யூர் ஆகிடும், இதை நினச்சி நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். ஒன் டே இல்லை 2 டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக இது சரியாயிடும் தான் எனக்கு தோணுது, பார்த்துக்கலாம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. நம்ம சாரதாவுக்கு ரொம்பவே மனசு கவலையாக இருக்குது. சரி, எப்படியோ காவேரிக்கு எதுவும் ஆகலை, அவள் நல்லபடியாக குணமாயிட்டா, 2-3 நாளில் கண்டிப்பாக காவேரி குணமாயிடுவா, நான் பழைய ஞாபகம் எல்லாமே திரும்பி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக பழைய ஞாபகம் எல்லாமே திரும்ப வந்துடணும். குழந்தைய பெற்றுட்டு தன்னோட குழந்தை இதுன்னு கூட தெரியாமல் தனக்கு டெலிவரி ஆனது கூட தெரியாமல் இப்போ காவேரி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்காளே, நாங்கள் யாருக்கு என்ன பாவம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா அழுதுகிட்டே இருக்காங்க. உடனே இங்கே நம்ம யமுனா இருந்துட்டு, போதுமா, நீ எதுக்காக இப்போ அழுதுகிட்டே இருக்க, 2-3 நாளாக நீ தொடர்ந்து அழுதுகிட்டே தாம்மா இருக்க, இப்படி அழுதுகிட்டது அப்படின்னா உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும், எங்களுக்குன்னு இருக்கிறது நீ ஒரே ஒரு சொந்தம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம யமுனா சொல்கிறாங்க. உடனே நிவன் இருந்துட்டு, ஆமாத்த, தயவு செஞ்சு நீங்கள் அழுகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சைடு இங்கே நம்ம விஜய் வந்து கண் விழிச்சிடுறாங்க. இப்போது டாக்டர் வந்து இங்கே தாத்தா பாட்டிக்கிட்ட சொல்லுவோம். தாத்தாவும் பாட்டியும் ரொம்பவே அப்படியே
அதாவது பரிதவிப்பாக ஓடுறாங்க. நம்ம விஜய் கிட்ட போயிட்டு, விஜய் உனக்கு எதுவும் இல்லைப்பா, நீ உயிரோடு வந்துட்ட, எனக்கு இது போதும்ப்பா, நீ எப்போவுமே இனிமேல் சந்தோஷமாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் எந்த ஆபத்தும் இல்லாமல் நீ நிம்மதியாக இருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க பாட்டி. ஆமாம் காவேரி எங்க? காவேரிக்கு டெலிவரி ஆயிடுச்சா? காவேரி எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட இங்கே நம்ம தாத்தாவும் இது பாட்டியும் பயங்கரமாக திருட்டு மொழி முழிக்கிறாங்க. இப்போது தாத்தா இங்கே பாட்டியை பார்த்து இப்போ என்ன சொல்லி சமாளிக்க போகிற அப்படிங்கிற மாதிரி கண்ணாலேயே செய்கை பண்ணுவோம். உடனே நம்ம பாட்டிமா இருந்துட்டு எங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருப்பா விஜய், பேராபத்துலேருந்து இப்போ தான் நீ தப்பிச்சு உயிர் பொழைச்சி வந்திருக்க, இந்த நேரத்தில் அந்த காவேரி கேட்கணுமா நீ அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பாட்டி பேசுகிறீங்க? என் குழந்தை அவள் வயிற்றுக்குள்ளே வளர்ந்துக்கிட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாமல் காவேரி என்னுடைய உயிர் பாட்டி, அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு டெலிவரி டைமுமே முடிஞ்சிருச்சு, கண்டிப்பாக அவளுக்கு இந்நேரத்துக்கு குழந்தை பிறந்திருக்கணும், என்ன குழந்தை பிறந்திருக்கு சொல்லுங்கள் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு. டேய் நீ ஆசைப்பட்ட மாதிரியே பெண் குழந்தை தாண்டா பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட நம்ம விஜய் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. இத்தனை நாளாக இதுக்காக தானே நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், என் குழந்தைய நான் பார்க்கணும் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு. டே விஜய், உன் குழந்தைய நீ பார்க்குவ, ஆனால் இப்போ பார்க்க முடியாது, காவேரியும் குழந்தையும் வேற ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, உன்னோட ட்ரீட்மெண்ட்டுக்காக நம்ம ஃபேமிலி டாக்டர்கிட்ட வந்திருக்கோம், நம்ம ட்ரீட்மெண்ட்டெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ குழந்தைய பார்ப்ப, நான் குழந்தைய கொண்டு வந்து உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி பாட்டி குழந்தை மட்டும், அப்போது காவேரி வரமாட்டாளா? இங்கே பாரு விஜய், உன்கிட்ட பொறுமையாக நான் எல்லாத்தையுமே நிறுத்தி நிதானமாக சொல்கிறேன், தயவு செஞ்சு உன் குழந்தை, அதாவது நீ ஆசையாக பெற்றெடுக்கணும்னு நினச்சல அந்த குழந்தைய நீ நல்லபடியாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் நீ நல்லபடியாக வளர்க்கணும் அப்படின்னா நான் சொல்கிறத நீ கேட்டுதான் ஆகணும், நீயும் உன் குழந்தையும் சந்தோஷமாக இருக்கணும்டா, அதை தவிர எனக்கு வேறு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாட்டி நீங்கள் இப்போ என்ன சொல்ல வரீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம பாட்டி இருந்துட்டு, இங்கே பாருப்பா விஜய், அந்த காவேரி நீ வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாடா, அவளுக்கு குழந்தையும் பிறந்துருச்சு, அது மட்டும் இல்லாமல் குழந்தைய கூட உங்ககிட்டே கொடுத்துட்டு அவங்க குடும்பம் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு போயிட்டா. நிறைய சண்டைலாம் வந்துருச்சுடா நமக்கும் அவங்களுக்கும், நம்ம குழந்தைய வாங்கிக்கிட்டு நம்ம குழந்தைய நல்லபடியாக வளர்த்துக்கலாம்டா, அது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்து கூட நீ இருந்த அப்படின்னா அவங்க குடும்பத்துக்கு எக்கச்சக்கமான பிரச்சனை வரும், அதை எல்லாத்தையுமே நீதான்டா தலையில் சுமக்கணும், அப்படின்ற அதாவது அந்த ஒரு தலையெழுத்து உனக்கு எதுக்குடா, நீ நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும், நீ நல்லா இருக்கணும், உன் குழந்தை நல்லபடியாக நீ வளர்த்து ஆளாக்கி அதை நல்லபடியாக ஒரு நல்ல படிப்பை படிக்க வச்சு அவளுக்கு ஒரு நல்ல வேலையை வாங்கி அப்படின்னு மேலும் மேலும் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறதுக்கு அதுக்கு நீயும் உன் குழந்தையும் நல்லா இருக்கணும்டா, அப்போ தான் அந்த பசுபதியால் இப்போது நீ எந்த நிலைமைக்கு வந்து நின்று இருக்க பார்த்தியா, எல்லாத்துக்கும் காரணம் அந்த காவேரியும் காவேரியோட குடும்பம் தான், காவேரியால் நீ பட்டது எல்லாமே போதும் விஜய், இனிமேல் இந்த பாட்டி சொல்கிறது மட்டும்தான் நீ கேட்கணும். பாட்டி என்ன பாட்டி பேசிக்கிட்டு இருக்கீங்க, என் உசுரே போனாலும் காவிரியையும் குழந்தையையும் நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், எல்லாரை விடவும் எனக்கு காவிரியும் குழந்தையும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், இது உங்களுக்கே தெரியும்ல பாட்டி, தெரிஞ்சிருந்தும் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, கண்டிப்பாக யார் நினச்சாலும், ஏன் நீங்கள் நினச்சாலும் சரி, அந்த கடவுள் நினச்சாலும் சரி, யார் நினச்சாலும் என் குழந்தையையும் என் பொண்டாட்டியையும் என்கிட்டேருந்து பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ரொம்பவே கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாங்க. நம்ம பாட்டுக்கு ரொம்பவே பரிதவிப்பாக இருக்குது. இன்னொரு சைடு இங்கே நம்ம பாட்டிமா வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. சரிப்பா விஜய், நீ உன் பொண்டாட்டி கூடவே சந்தோஷமாக இருக்குவ, நீ ரொம்ப ப்ரெஷரெல்லாம் பண்ணிக்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வெளியே வந்துடுறாங்க. நம்ம விஜய் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் விஜயுமே அவங்களால பொறுமையாக இருக்கவே முடியல, காவேரியும் குழந்தையும் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க மனசு ஃபுல்லாக தவிச்சிக்கிட்டே இருக்குது. இப்போது டாக்டர் இருந்துட்டு நீங்கள் நாளைக்கு கண்டிப்பாக கிளம்பிடலாம், அது வரைக்கும் நீங்கள் கன்ஃபார்ம் இங்கே தான் அப்சர்வேஷன்லேயே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷனாக சொல்லிட்டு போயிருப்பாங்க. இப்போது நம்ம விஜய்க்குமே இன்ஜெக்ஷன் டேப்லெட்ஸ் எல்லாம் நிறைய கொடுக்கறதுனால அவருக்கு அவங்க அப்படியே தனியாக அறியாமல் நல்லா தூக்கம் வந்துடுது, தூங்கிடுறாங்க. இப்போது இங்கே நம்ம தாத்தா இருந்துட்டு என்ன கல்யாணி, நீ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்த, விஜயும் காவேரியும் பிரிக்கணுன்ற மாதிரி, ஆனால் விஜய் ஒத்துக்க மாட்டான்னு நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, எனக்கும் தெரியுங்க, அதான் அவன் வழியிலேயே போயிட்டு நான் காரியத்தை கச்சிதமாக சாதிக்க போகிறேன், விஜய்க்கும் குழந்தைக்கும் எதுவும் ஆகக்கூடாது, கடைசி வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும், அதுக்கான வழியை எல்லாத்தையுமே நான் பண்ணுவேங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி முடியும், அது மட்டும் இல்லாமல் கடைசியாக காவேரியும் நீயும் ஒன்று சேர்ந்து தான் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி நீ சொல்லிட்டு வந்தே, ஆமாங்க அவன் வழியிலேயே போகணும், காவேரியும்
அவனும் ஒன்று சேர்ந்து வாழணுன்ற மாதிரி நான் கனவுல கூட நினச்சி பார்க்க மாட்டேன். அவனோட மனசு நிம்மதிக்காக மட்டும்தான் சொல்லிட்டு வந்தேன். இப்போது நீங்கள் காவேரி இது விஜயை பார்த்துக்கோங்க, நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசை கூட்டிக்கிட்டு இங்கே நம்ம பாட்டிமா வந்து சாரதா கிட்ட பேசுறதுக்காக வராங்க. இப்போது நம்ம சாரதா கிட்ட வந்து, எங்கள் பாரு சாரதா, உங்கள் குடும்பத்தினால என் பேரன் விஜய் பட்டது எல்லாமே போதும். இப்போது அவன் உயிருக்கு போராடி எமங்கிட்ட ஜெயிச்சு வந்து நிற்கிறான். தயவு செஞ்சு என் பேரனை இத்தோடு விட்டுருங்க. என் பேரனோட குழந்தையுமே கொடுத்துருங்க. உங்கள் பொண்ணை உங்கள் கூடவே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட எங்கள் சாரதாவுக்கு அப்படி நெஞ்சில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. ஐயோயோ, என்னம்மா இப்படி பேசுகிறீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், நாங்கள் மனசாட்சியோடு தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இத்தனை நாளாக அவங்கள பாவம் பரிதாபம் பார்த்ததெல்லாம் எங்களுக்கு போதும். அதனால் நாங்கள் பட்டதுமே போதும். இது வரைக்கும் என் பேரன் விஜய் எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சிட்டான். உங்களாலேயும் அந்த காவேரியால தான் உங்களுக்கு வர பிரச்சனை எல்லாத்தையுமே அவன் தலைமையில் போட்டுக்கிட்டு ஒவ்வொரு பிரச்சனையுமே சமாளிச்சுக்கிட்டு ஆஃபீஸ்க்கு ஒழுங்காக போக முடியாமல் அங்கே எவ்வளோ பெரிய இஷ்யூ வந்துச்சு. அதை எல்லாத்தையுமே சமாளித்து இப்போது உயிருக்கே போராடி உயிர் பெற்று வந்திருக்கான். தயவு செஞ்சு என் பேரனை விட்டுருங்க. உன் பொண்ணு காவேரிக்கிட்டேயும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. உடனேங்க நம்ம சாரதா இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, இப்படியெல்லாம் பேசாதீங்க. என் பொண்ணுக்கு பழசு எல்லாமே மறந்துடுச்சு. அவள் சின்ன வயசில் என் வீட்டுக்காரர் இறக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் அந்த ஞாபகம் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி அதுக்கு பின்னாடி நடந்து எல்லாத்தையுமே மறந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தயவு செஞ்சு என் பொண்ணோட வாழ்க்கையை இப்படி கெடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா கையெடுத்து கும்பிடுறாங்க. உடனே இங்கே பாட்டிமா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. இதுவுமே ரொம்ப நல்லதாக போச்சு. எப்படியோ என் பேரன் விஜய் கூட காவேரிக்கும் 2 பேருக்கும் நடந்த கல்யாணத்தை உன் பொண்ணு மறந்துட்டா. அதுவும் எனக்கு நல்லது தான். உன் பொண்ணு அப்படியே இருந்துட்டு போகிறா. ஏன்னா உன் பொண்ணுக்கும் மனசு கஷ்டமாகாதுல்ல. உன் பொண்ணுக்கு வேறு எவனாவது கல்யாணம் பண்ணி வைங்க. தயவு செஞ்சு என் அதாவது என் பேரனுக்கு பிறந்த பிள்ளையை எங்ககிட்ட தயவு செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சாரதா இருந்துட்டு, இல்லைம்மா, கண்டிப்பாக எங்களால் குழந்தைய கொடுக்கவே முடியாது. அதுக்கு நான் எப்போவுமே ஒத்துக்கவே மாட்டேன். காவேரிக்கு எப்போ வேணாலும் பழைய ஞாபகம் எல்லாமே திரும்ப வரலான்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக என் குழந்தை என் பேத்தியை நான் கொடுக்கவே மாட்டேன். விஜயும் காவேரியும் ஒன்று சேர்ந்து தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே பாட்டிமாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்போது உன் பொண்ணும் என் பேரனும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்கிற, அப்போது என் பேரனோட வாழ்க்கை நல்லா இருக்குமா நிம்மதியாக? அந்த பசுபதி உங்கள் எல்லாரையும் நிம்மதியாக வாழ விட்டுருவானா? அவன் உயிரை எடுக்கிறதுக்கு கூட அஞ்ச மாட்டான். அப்போது உங்கள் கூட அதாவது உங்ககிட்ட சிக்கிக்கிட்டு என் பேரனோட உயிரையுமே அவன் இழக்கணுமா? நாங்கள் என் பேரனை இழக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டிமா வந்து பயங்கர ஆக்ரோஷமாக கோவமாக பேசுவோம். நம்ம சாரதா இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் காவேரி அவள் புருஷன் விஜய் கூட தான் இருப்பா. தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பாட்டிமாவுக்கு கோவம் வந்து சாரதாவை பல்லார்னு அரைஞ்சிடுறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் அத்துமீறி போய்கிட்டு இருக்கீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா கேட்கவும், இங்கே பாருங்கள், உங்களால் நாங்கள் பட்டது எல்லாமே போதும்னு நான் எத்தனை டைம் சொல்கிறது. தயவு செஞ்சு என் பேரனை விட்டுடுங்க. இதுக்கப்புறம் என் பேரங்கிட்ட வந்து நின்னீங்க அவ்வளோதான். உங்களுக்கு வக்கு இல்லை அப்படின்னா போயிட்டு பிச்சை எடுத்து தின்ன வேண்டியது தானே. உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது எல்லாமே போதும். இதுக்கப்புறம் நாங்கள் மனுஷியாக இருக்கவே மாட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கையில் இருக்கிற குழந்தைய பிடுங்குறாங்க. இங்கே பாருங்கம்மா, விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சைடு இங்கே நம்ம விஜய் தூங்கி எழுந்திரிச்சிடுறாங்க. தாத்தாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு சிஸ்டர்கிட்ட சொல்லவும், சிஸ்டருமே இங்கே வந்து தாத்தா கிட்ட சொல்கிறாங்க. தாத்தா கிட்ட இங்கே நம்ம விஜய் பேசுகிறாங்க. என்ன தாத்தா, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு வெளியே? காவேரி எங்கே இருக்கா? அவள் எப்படி இருக்கா? குழந்தை எப்படி இருக்குது? எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை தாத்தா. தயவு செஞ்சு நீங்களாவது சொல்லுங்கள். எப்போவுமே நீங்கள் நல்லது மட்டும்தான் நினைப்பீங்க. யாரோட மனசும் கஷ்டப்படக்கூடாது, யாருக்குமே நம்மளால் எந்த ஒரு கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறவர் நீங்கள். தயவு செஞ்சு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் தாத்தா, ப்ளீஸ் தாத்தா, உங்களை கையெடுத்து கும்பிட்றேன் தாத்தா. உங்களுக்கே தெரியும்ல நான் காவேரி மேலே எந்த அளவுக்கு பாசமும் அன்பும் லவ்வும் வச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. காவேரி இல்லாத வாழ்க்கை கண்டிப்பாக என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. தயவு செஞ்சு எனக்காக நீங்கள் சொல்லுங்கள் தாத்தா, காவேரி எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கா? எனக்கு இப்போது நல்லாவே க்யூர் ஆகிடுச்சு தாத்தா. ப்ளீஸ் தாத்தா, தயவு செஞ்சு சொல்லுங்கள், நான் காவேரியை பார்க்கணும் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. நம்ம விஜய் அழுதுகிட்டே கேட்கவும் தாத்தாவோட மனசு தாங்கவே இல்லை. தாத்தா இருந்துட்டு, இங்கே பார்ப்பான் விஜய், உங்கள் பாட்டி தான் ரொம்பவே பயந்து போயிருக்கா. உன்னுடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாப்பா. இதுக்கு முன்னாடியே ரொம்பவே பயந்து போயிருந்தா. உனக்கு இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுமே அவள் ரொம்பவே கதி கலங்கி போயிட்டாப்பா. உன்னை எப்படியாவது காப்பாற்றணும், உனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உன் பாட்டிமா துடிச்சிக்கிட்டு இருக்கா. திரும்பவும் நீ காவேரி கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்த அப்படின்னா காவேரியால் நிறைய பிரச்சனை வரும். உன்னுடைய உயிர்க்கே
ஆபத்தாகும் அப்படின்றதுனால அவ உன்னையும் காவிரியும் பிரிக்கணும்னு நினச்சிருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட எங்கள் நம்ம விஜய் ஆடி போயிடுறாங்க. என்ன தாத்தா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாப்பா, இங்கே பாருங்கள் தாத்தா, எனக்கு 1000 பிரச்சனை கூட வரட்டும் தாத்தா, நான் சமாளிச்சுக்கிறேன். அப்படி உயிர் போனால் கூட போயிட்டு போகுது தாத்தா. காவிரி இல்லாமல் கண்டிப்பாக என்னால் எதையுமே நினச்சி கூட பார்க்க முடியாது. தயவு செஞ்சு காவிரி இருக்கிற இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருப்பா, பாட்டி கோவப்படுவாப்பா. தாத்தா, உங்கள் மேலே எனக்கு நிறையவே மரியாதையும் நம்பிக்கையும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என் மேலே உங்களுக்கு உண்மையான பாசமும் அன்பும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இப்போ காவேரி இருக்கிற இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் என்னமோ பேசி ஒரு வழியாக தாத்தாவை மனசவே மாற்றிடுறாங்க. இப்போது தாத்தாவுமே நம்ம விஜயை கூட்டிக்கிட்டு நம்ம காவேரி இருக்கிற இடத்துக்கு தான் வராங்க. காவேரிக்கு ஒரு சில விஷயம் எல்லாமே மறந்து போயிருக்கும். விஜயை கூட மறந்து போயிருப்பாங்கன்னு கூட சொல்லலாம். இப்போது தாத்தாவும் விஜயும் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நிற்கிறாங்க. எங்கள் பாட்டிமாவும் சாரதாவும் பயங்கரமாக ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் இங்கே நம்ம விஜய் வரவும் விஜய் பார்த்த பாட்டிமாவுக்கு அப்படியே பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. ஏங்க என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? விஜய் எதுக்காக நீங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க நம்ம பாட்டி. உடனே நம்ம தாத்தா இருந்துட்டு, நான் எவ்வளோ சொல்லியுமே விஜய் கேட்கலம்மா, காவேரியை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அடம் பிடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? விஜய் என்ன சின்ன குழந்தையா அடம் பிடிக்கிறான், அதனால் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்கிறீங்க. ஏங்க விஜய் உயிருக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா என்னங்க பண்ண முடியும்? விஜய் உயிர் மேலே உங்களுக்கு அக்கறையே இல்லையா? விஜய் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம விஜய் இருந்துட்டு, தாத்தா நீங்கள் அமைதியாக இருங்க, நான் பேசிக்கிறேங்க. பாருங்கள் பாட்டி, எனக்கு எதுவும் ஆகாது பாட்டி. உயிரை எடுக்கிறது மனுஷங்க கையில் கிடையாது, அந்த கடவுள் கையில் இருக்குது. நமக்கு எத்தனை நாட்கள் நம்ம உயிரோடு இந்த உலகத்தில் இருப்போம் அப்படின்றத நம்ம தலையில் எழுதி வச்சுருப்பாங்க பாட்டி. அதெல்லாம் யார் நினச்சாலும் மாற்ற முடியாது. என்னுடைய உயிர் போகாது பாட்டி. இப்படி எனக்கு எக்கச்சக்கமான பிரச்சனைகளை நம்மளோட எதிரிகள் கொடுக்கலாம், ஆனால் எதுவுமே நடக்காது. அது எல்லாத்தையுமே நம்ம சமாளித்து வாழ கற்றுக்கணும் பாட்டி. பிரச்சனைக்கு பயந்து போகணும் அப்படின்னா எங்கே இருந்தாலும் பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும் பாட்டி. பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருப்பா விஜய், அப்படி இல்லைப்பா, பிரச்சனை எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்யுது. ஆனால் இந்த அளவுக்கு பசுமதி மாறி எந்த ஒரு கொடுமையான ஆளையுமே நான் பார்த்ததே கிடையாது. அவன் எப்படியாவது உன் உயிரை எடுத்துருவேன்னு சொல்லிட்டு அவன் பேசிக்கிட்டு இருக்கான். அந்த காவேரி குடும்பத்துக்காக நீ வலிஞ்சு கட்டிட்டு போனதுனால தானே இப்போது உனக்கு இப்படி ஒரு நிலமை அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க பாட்டி, இது வரைக்கும் பார்த்தாச்சு, இனிமேவும் பார்த்துக்கலாம். அந்த பசுபதிக்கு சரியான தண்டனையை நான் கொடுக்குறேன் பாட்டி. நீங்கள் எதுக்காக கவலைப்படுறீங்க? நான் இப்போ போயிட்டு காவேரியை பார்க்கணும். தயவு செஞ்சு நீங்கள் அதுக்கு ஹலோ பண்ணணும் ப்ளீஸ் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு. என்னமோடா, ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் நான் பயந்து சாக வேண்டியதாக இருக்குது. வயசான காலத்தில் கூட எனக்கு நிம்மதியை கொடுக்க மாட்டியாடா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு. பாட்டி நீங்கள் நிம்மதியாக இருங்க பாட்டி, நான் என்ன வேண்டாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைப்பா, நீ நல்லா இருந்தால் தானே நானும் நல்லா இருக்க முடியும். என்னப்பா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாட்டிமா ரொம்பவே ஃபீல் பண்ணி முறைச்சி பார்க்குறாங்க நம்ம சாரதாவை. இப்போது இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு, அத்தை இப்போது காவேரி எப்படி இருக்கா அத்தை, நீங்கள் காவேரியை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து கேட்குறாங்க. உடனே நம்ம சாரதா இருந்துட்டு, தம்பி காவேரிக்கு பழசு எல்லாமே மறந்து போச்சுப்பா. அவள் சின்ன வயசில் அவங்க அப்பா கூட இருந்தது மட்டும்தான் அவளுக்கு ஞாபகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியாக இங்கே நம்ம விஜய் வந்து கேட்குறாங்க. உடனே ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே சொல்கிறாங்க. ஆனால் காவேரியோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைல்ல அத்தை அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவளுக்கு எந்த ஆபத்தும் இல்லைப்பா, குழந்தையும் காவேரியும் நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க அத்தை, இப்போவே நான் காவேரியும் குழந்தையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இருக்கிற ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போது காவேரி கண் விழிச்சிட்டு தான் இருக்காங்க, பக்கத்துலேயே குழந்தையுமே இருக்குது. இப்போது நம்ம விஜய் இருந்துட்டு, காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆதங்கத்தோடு இங்கே நம்ம காவேரி கூப்பிடுவோம். காவேரிக்கு பெருசாக ரியாக்ஷனே தெரியல, அதாவது ரியாக்ஷனே பண்ணல. அவங்க யார் இவங்க அப்படிங்கிற மாதிரி தான். இப்போது பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு நம்ம காவேரியோட கையை பிடிக்கிறாங்க. காவேரிக்கு ஒரு மாதிரி இருக்குது, கையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும் விஜய் ரொம்பவே நொறுங்கி போயிடுறாங்க அந்த இடத்துல. என்ன காவேரி இப்படி கேட்குற, நான் தான் உன் புருஷன், நான் விஜய் வந்திருக்கேன், ஏன் காவேரி இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அப்படியே பரிதவிப்பாக கேட்குறாங்க. உடனே நம்ம
காவேரி இருந்துட்டு, "அம்மா யாரும்மா இவரு? எதுக்காக என் பக்கத்துல வந்து என் கைய பிடிக்கிறாரு? அதுவும் வயசு பொண்ணுன்னு கூட பார்க்காம இவர் பாட்டுக்கு கைய பிடிச்சு பேசுறாரு. இவருக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி ரொம்பவே கோவப்படுறாங்க. விஜய் பயங்கரமா அழுகுறாங்க. உடனே நம்ம சாரதா வந்துட்டு, "தம்பி அழுகாதீங்க தம்பி. 2, 3 நாள்ல கண்டிப்பா எல்லாமே நடந்த எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துரும்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கலாம்" அப்படின்ற மாதிரி நம்ம சாரதா வந்து சொல்றாங்க. உடனே குழந்தைய கையில் தூக்கி வச்சு பயங்கரமாக அழுகுறாங்க. "செல்லம், நீ பிறந்து வர நேரம் நாங்கள் எல்லாருமே சந்தோஷமாக காத்துக்கிட்டு இருக்கணும். உன்னை சந்தோஷமாக பார்க்கணுன்னு நினச்சோம். ஆனால் உன் அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலமை, எனக்கு அப்படி ஒரு நிலமை. ஆனால் 2 பேருக்கும் எதுவும் ஆகலை. சரி, ஏதோ ஒன்று. நீ நல்லபடியாக பிறந்து வந்துட்டல, அது மட்டும் போதும். உன்னை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கணும். உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். உன்னை என் அம்மாவாக இப்போ நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். என் அம்மா என் கூடலாம் இல்லை. சின்ன வயசுல என்னை விட்டுட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க செல்லக்குட்டி. நான் அம்மாவோட பாசத்துக்கு ஏங்கி ஏங்கி எத்தனையோ டைம் நான் தனியாக அழுந்துக்கிறேன் தெரியுமா? இப்போது உன்னை நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன்." அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம குழந்தைகிட்ட அதாவது விஜய் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பாட்டிமா கோவத்தை அடக்கிக்க முடியாமல் ரொம்பவே கோவமாக உள்ளே வந்து, "இங்கே பாரு விஜய், நீ காவிரியை இனிமேல் பார்க்கவே கூடாது. இந்த பாட்டி சொல்கிறத கேட்பியா மாட்டியா? ஒழுங்கா எந்திரிச்சு வாடா" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக பேசுகிறாங்க. "போதும் நிறுத்துங்க பாட்டி. உங்களோட சுயரூபம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. என்னையும் காவேரியும் எப்படியாவது பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க. நானும் பாட்டியாச்சே. கோவப்படக்கூடாதுன்னு பார்த்தா நீங்கள் ஓவராக தான் லிமிட்டை மீறி போய்கிட்டு இருக்கீங்க பாட்டி. இவ என் பொண்டாட்டி. எக்காரணத்து கொண்டும் இவளை யாருக்காகவும் என்னால் விட்டு கொடுக்க முடியாது. தயவு செஞ்சு என் வாழ்க்கை விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க. என் குழந்தை, என் பொண்டாட்டியை தாண்டி வேறு எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லை." அப்படின்ற மாதிரி பாட்டியவே எடுத்தறிஞ்சு பேசுகிறாங்க. பாட்டியுமே ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. சீக்கிரமாகவே நம்ம காவேரிக்கு பழைய ஞாபகம் எல்லாமே வந்துடணும். விஜய் கூட கல்யாணம் நடந்த எல்லாமே ஞாபகத்துக்கு வந்து விஜய் கூட குழந்தை கூடன்னு காவேரி சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.